ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் உலகத்தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேருந்து ஒரு கிளாஸ் அதுலேருந்து ரீட் பண்ணி அதோடைய கான்செப்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஹெட் அண்ட் நெக்கை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 6வது செஷனாக போக போகிறோம். ஸோ நேற்று நம்ம இந்த பகுதியில் தான் நம்ம விட்டுருந்தோம் கெவர்னஸ் சைனஸை பற்றி. இந்த கெவர்னஸ் சைனஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சில படத்துல எல்லாம் இந்த ஹீரோ இல்லை வில்லன் வாய்க்குள்ளே துப்பாக்கி விட்டு சுட்டுடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு. அந்த மாதிரி துப்பாக்கியை நம்ம 2 விரலாக நினச்சி நம்ம உள்ளே நேராக சொருகும் பொழுது அங்கே இல்லை கெவர்னஸ் சைனஸ். நம்ம உள்ளே சொருகும் பொழுது நம்ம ஆள்காட்டி விரல் எங்கே நிற்கிதோ அதுக்கு மேலே ஒரு சின்ன தீப்பெட்டி மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்த பற்றி அவ்வளோ வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களில் இந்த மூக்கோட துவாரங்களில் புண்ணு வரும், சிரங்குன்னு சொல்லுவாங்க. பெடக்ஸில், காலில், கையில் வரும். மண்ணில் விளையாடுற குழந்தைங்களுக்கு வரும், பொதுவாக போயிடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சில நேரங்களில் போகாத சூழ்நிலை ஏற்பட்டால் இதில் வர கெட்ட ரத்தம், இந்த மூக்கு கிட்ட வர கெட்ட ரத்தம் கெவர்னஸ் சைனஸில் போய் தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ அப்போது அது மூளை காய்ச்சலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில செய்தி சேனல்களில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஊர் அருகே இந்த கிராமத்தில் ஒரு 4 வயது சிறுவன் பரிதாப சாவு மர்ம காய்ச்சலால். டெங்குவும் இல்லை, மலேரியாவும் இல்லை, சிக்கன்குனியாவும் இல்லை. கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சொல்லிடுவாங்க? மர்ம காய்ச்சல். சொல்ல முடியாது, அவங்களால சரியாக கணிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மண்ணில் விளையாடுற குழந்தையாக இருந்திருக்கும், அது மாதிரி இருக்கும். உடனே அந்த அம்மா குழந்தை இழந்த பரிதாபத்தில் யார் மேலேயோ குற்றம் சுமத்துவாங்க. தண்ணி சரியில்லை, அந்த ஊரில் லைட்டு சரியில்லை, ரோடு போடலை, அதை பற்றி வாய்ப்பு கிடைச்ச உடனே எதேதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படை காரணங்களில் பல குழந்தை இறப்புகளில் இது முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது வயிற்றுப்போக்குக்கு அடுத்தபடியாக, சளி ஜுரம் காய்ச்சலுக்கு அடுத்தபடியாக அதனால தான் இந்த மூக்கும் வாயை சுற்றி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அந்த ஏரியாவுக்கு பேர் டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஜோன் பேர்? டேஞ்சரஸ் ஜோன். ஸோ அப்போ அந்த கெவர்னஸ் சைனஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏரி போல் இருக்குது. அந்த ஏரி வழியாக நதி, 2 நதி, வலதுபுறம் ஒரு நதி, இடதுபுறம் ஒரு நதி, இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி உள்ளே போகுது. மேலே அப்படியே ஆப்டிக் ஹயாஸ்மா, நேற்று இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை. ஆப்டிக் நர்வ் வலதுபுறமும் இடதுபுறமும் வரும் பொழுது அந்த கெவர்னஸ் சைனஸுக்கு மேலே, அதோடைய ரூஃபில், அதோடைய மேல் தளத்தில் கிறிஸ் கிராஸ் ஆகுது. கிறிஸ் கிராஸ் அப்படின்னா இடதுபுறம் வலதுபுறமாகவும் வலதுபுறம் இடதுபுறமாகவும் தண்டவாளம் மாறுறது போல் மாறுது. அதனால தான் கிராஸ், சிலுவை அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும். கிறிஸ் கிராஸ்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா கெவர்னஸ் சைனஸ்க்கு மேலே நடக்குது. அந்த கெவர்னஸ் சைனஸ்லேயே ஊறி இருக்குது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட். மற்றும் அந்த கெவர்னஸ் சைனஸ்க்கு கீழே நமக்கு என்ன சைனஸ் இருக்குது? ஸ்பீனாய்டல் சைனஸ். நான் உங்களுக்கு சைனஸில் 4 ஜோடி சைனஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிலரி சைனஸ், ஃப்ரான்டல் சைனஸ், எத்மாய்டல் சைனஸ், அதுக்கு பின்னாடி ஸ்பீனாய்டல் சைனஸ். இதை தொட்டு நம்ம பார்க்க முடியாது. இந்த கெவர்னஸ் சைனஸ் வழியாக 3, 4, 5ல் V1, V2, அதாவது மூளையோட நரம்புகள் 12 ஜோடிகள்னு சொல்லியிருந்தேன். அந்த 12 ஜோடியில் 3வது ஜோடியும் 4வது ஜோடியும், 5வது ஜோடிக்கு மட்டும் 3 பிரான்ச்சுங்க, V1, V2, V3. அதாவது V1ன்னு சொல்லக்கூடாது, அது 5-1, 5-2, 5-3. V1, V2 சொல்லக்கூடாது. 5 ஏன்னா 5th cranial nerve. ரோமன் நியூமரல் 5ம் வியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் சில பேர் அதை V1, V2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் 5-1, 5-2. 5வது மூளை நரம்போட 1வது பாகம், 5வது மூளை நரம்போட 2ஆம் பாகம், 5வது மூளை நரம்போட 3ஆம் பாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 3வது பாகம் வரலை, 2வது பாகம் மட்டும் வருது. அப்புறம் 6th cranial nerve உள்ளே வருது. 6th cranial nerve மட்டும் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரிக்கு மிகவும் அருகாமையில் போகுது. ஸோ அவ்வளோ ஃபைன் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. பட் இந்த கெவர்னஸ் சைனஸ் கண்டிப்பாக சார்ட் செய்யக்கூடியவங்க, சார்ட் செய்ய விருப்பப்படுறவங்க இதை செய்து முன் வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படம் ஸ்கல் பேஸோட சுப்பீரியர் பார்ட். ஸ்கல் பேஸோட சுப்பீரியர் பார்ட். இது வால்ட் கிடையாது. வால்ட்னா ஸ்கல்லோட டாப் பார்ட், மண்டை ஓட்டுக்கு மேலே. இது டாப்போட கீழே இருக்குது.
இதுதான் நம்ம வந்து ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, மிடில் கிரேனியல் ஃபோஸா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் ஃப்ரான்டல் லோப், இதில் வந்து ஆக்சிபிட்டல் லோப், இதில் வந்து பெரைட்டல் லோபும் டெம்பரல் லோபும் அலாட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்கல் பேஸில் தான் இது நமக்கு தெரியும், இது ஃபொராமன் மேக்னம். இதுதான் மூளையோட தண்டுவடத்தோட முக்கியமான மையப்பகுதி. மூளையோட மண்ட ஓட்டுலேருந்து வெளியே போகுது. இப்போ வரிசையாக ஒவ்வொரு கிரேனியலும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரே டயக்ராமாக நம்ம ரொம்ப நேரம் வச்சு தேய்ச்சி பார்த்தாலும் இது முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிரேனியல் நர்வ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேனியல் நர்வை எண்ணிக்கை இடுக, அதை விரிவுபடுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இதுதான் அதோடைய பதில். ஸோ கிரேனியல் நர்வ் வந்து 12 ஜோடிகள் கொண்டது. அதில் முதல் ஜோடி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ஃபேக்டரி நர்வ். ஸ்பெல்லிங்லாம் இதில் இருக்குது, அப்புறம் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, திரும்ப போட்டு ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓல்ஃபேக்டரி நர்வ், இந்த ஓல்ஃபேக்டரி நர்வ் அப்படிங்கிறது ஒரு ஜோடி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டல் சைனஸோட ஒரு பகுதியில் சின்ன சின்ன ஜல்லிக்கரண்டி ஓட்டைகள் போல் இருக்கும். அதில் வந்து நிறைய ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கீழே தொங்கும். காற்று அது வழியாக வீசும் பொழுது துர்நாற்றமாக, வாசனையாக, நறுமணமாக, நராதமானமாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நாய்களுக்கு 100 மடங்கு இந்த மோப்ப சக்தி கூடுதலாக இருக்கிறத சென்ற பதிவுலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ முதல் கிரேனியல் நர்வ் மோப்ப சக்தி உடையது. ஸோ மோப்ப சக்தி உடைய கிரேனியல் நர்வ், அந்த கிரேனியல் நர்வுக்கு பேர் வந்து ஆல்ஃபேக்டரி கிரேனியல் நர்வ். அடுத்து இரண்டாம் கிரேனியல் நர்வ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பைப்பு வெளியே போகுது. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தான் போகுது, கண்ணுக்கு போகுது. ஸோ இரண்டாம் கிரேனியல் நர்வ் கண் பார்வை கூடியது. அந்த கிரேனியல் நர்வுக்கு பேர் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு பேர். கண்ணாடி கடைக்கு பேர் ஆப்டிகல்ஸ் இல்லையா? ஆப்டிகல்ஸ் நம்ம பார்க்குறோம், சுவாதி ஆப்டிகல்ஸ், கிருஷ்ணா ஆப்டிகல்ஸ், அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ கண்ணாடியகம் அப்படின்னு வரும் பேர். ஸோ ஆப்டிக் நர்வ். ஸோ இரண்டாம் கிரேனியல் நர்வோட ஜோடி. அடுத்து மூன்றாவது கிரேனியல் நர்வ், இரண்டாவதுக்கு கீழே மூன்றாவது கிரேனியல் நர்வ். அந்த நர்வுக்கு பேர் அக்குலோமோட்டார் நர்வ். பேர் என்ன? ஆக்யூலோமோட்டார் நர்வ். ஸோ கண்ணுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 ஜோடி நரம்புகளை பார்க்க போகிறோம். ஆப்டிக் நர்வ் வந்து கண் பார்வையோட சென்ஸை பார்த்துக்கிறதுக்கு, பார்வைக்காக. அப்போ கண்ணுக்கு எதுக்கு இன்னொரு நர்வு, அக்குலோமோட்டார் நர்வு எதுக்கு அப்படின்னா கண்களை இயக்குவதற்காக மேலும் கீழுமாக வலதும் இடதுமாக இயக்குவதற்கு இந்த அக்குலோமோட்டார் நர்வ். எல்லா டைரக்ஷன்லையும் அந்த கண் அசைகிறதுக்கு அந்த அக்குலோமோட்டார் நர்வ் உபயோகமாக இருக்குது. ஒரு டைரக்ஷன் தவிர. எந்த டைரக்ஷன் அப்படின்னா வெளிப்புறமாக பார்ப்பதற்கு இந்த அக்குலோமோட்டார் நர்வ் பயன்படுவதில்லை. கீழே மேலே சைடு, கீழே சைடு, ரைட் கீழே, லெஃப்ட் கீழே மேலே, ரைட்டில் மேலே சைடு, லெஃப்டில் மேலே சைடு எல்லாமே. ஆனால் இப்படி பார்க்க இல்லை. அதாவது எப்படின்னா லேட்ரலாக பார்க்குறதுக்கு இல்லை, வெளிப்புறத்துக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இந்த அக்குலோமோட்டார் நர்வ் வேலை செய்யலை. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஓரக்கண்ணால் பாட்டு இருக்கா? இந்த ஓரக்கண்ணால் பார்க்குறதுக்குனே தனியாக ஒரு நரம்பு கடவுளே கொடுத்துருக்காரு. நீ மேலே கீழெல்லாம் படிக்கிறதுக்கு பார்ப்ப, ஓரக்கண்ணில் உனக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த எக்ஸாம் பேப்பரில் ஆன்சர் பிட்டு காப்பி அடிக்கிறதுக்கு தவறான முன்னுதாரணம் சொல்லலை, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தமாஷா சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு தனி நரம்பு இயற்கை கொடுத்துருக்கு. அந்த நரம்புக்கு பேர் அப்டியூசன்ட் நர்வ். அப்டியூசன்ட் அப்படின்னா வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அப்டக்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அப்டக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கடத்தின்னு போகிறது, தூக்கின்னு போகிறது, காணாமல் போகிறது. அப்டியூசன்ட். ஸோ அப்டக்ட், ஹி அப்டக்டட் ஹர் அப்படின்னா அவன் அவளை கடத்தி விட்டான். கிட்னாப் அப்படிங்கிற வார்த்தையை விட இது பழமையான வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையோட முக்கியத்துவம் சொல்கிறேன்னா அந்த பார்வையை கடத்துறது, அப்படி பார்க்குறது. ஸோ ரைட் லேட்ரல் வியூ,
லெஃப்ட் லேட்ரல் வியூ. இதை பார்க்குறதுக்கு மட்டுமே கண்ணுக்கு தனியாக ஒரு நரம்பு இயற்கையாலவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாட்டு பாடினதில் தப்பே கிடையாது. ஓரக்கண்ணால் பாட்டு வருது இல்லை, அந்த ஓரக்கண்ணில் பார்க்குறதுக்குன்னே தனி நரம்பு 12 ஜோடிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது. சுவாசம் பார்க்குது, பார்வை பார்க்குது, கண்ணை மேலே மேலே கீழே, மேலே சைடில் கீழே சைடில் 9 டைரக்ஷனில் பார்க்குறதுக்கு ஒரு நரம்பு. ஆனால் இந்த ஒரே வேலையை செய்கிறதுக்கு ஒரு நரம்பு கொடுத்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த ஓரக்கண்ணு பார்வைக்காக அப்படின்னு நம்ம நேரடியாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து வர நரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 சொல்லிட்டோம், 2 சொல்லிட்டோம், 3 சொல்லிட்டோம். நேராக இந்த ஓரக்கண்ணு பார்வைக்கு வந்து அப்டியூசன் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது 5வது கிரேனியல் நர்வை நம்ம அடுத்து 4வது கிரேனியல் நர்வை நம்ம சொல்லலை இல்லையா. 1 சொன்னோம், 2 சொன்னோம், 3 சொன்னோம், 6க்கு போயிட்டோம். இப்போ 4க்கு போகிறோம். ட்ரோக்லியர் நர்வ். ட்ரோக்லியர் நர்வ் எதுக்கு அப்படின்னா, கண்ணை மேலே சைடில் பார்க்குறதுக்கும் கண்ணை கீழே சைடில் பார்க்குறதுக்கும். ஸோ இது கொஞ்சம் ஓர பார்வை தான், ஆனால் ஓரத்துலேயே கொஞ்சம் சைடு பார்வை. இது அதாவது இடதுபுறம் லேட்ரல் வியூ, லெஃப்ட் லேட்ரல் வியூ பார்க்குறதுக்கு அப்டியூசன் நர்வ். பட் சுப்பீரியர் ஆப்ளிக் வியூ இப்படி பார்த்துட்டே இருக்கும், அப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் தனி நர்வ் இருக்குது. அந்த நர்வு பேர் ட்ரோக்லியர் நர்வ். ஸோ கண்ணுக்கு பார்த்திங்கன்னா 4 ஜோடி நரம்புகள் இருக்குது. ஆப்டிக் நர்வ் வந்து பார்வைக்கு, அக்குலோமோட்டார் வந்து மற்ற கண் இயக்கத்துக்கு, சுப்பீரியர் ஆப்ளிக், இன்பீரியர் ஆப்ளிக் அதாவது மேலே சைட்லேயும் கீழே சைட்லேயும் பார்க்குறதுக்கு ஒரு தனி நரம்பு ட்ரோக்லியர் நர்வ். 6வது நர்வ் அப்டியூசன் நர்வ், இந்த ஓரக்கண்ணு பார்வைக்காகவே ஒரு நரம்பு. அப்போது 5வது மூளை நரம்பு தான் இருக்கிறதையே த லார்ஜஸ்ட் கிரேனியல் நர்வ் ஆஃப் தி கிரேனியல் நர்வ். அதாவது இந்த 12 ஜோடிகளில் லாங்கஸ்ட் கிரேனியல் நர்வ் அப்படிங்கிறது அதுவும். அப்புறம் தின்னஸ்ட் கிரேனியல் நர்வ். எப்போவுமே இந்த ஸ்கூலில் படிக்கும்போது த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எது, ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் எது, அதாவது நீளமான நதி எது, நீளமான கடற்கரை எது. மரீனா கடற்கரை தான் உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்போவுமே ஃபேவரட் கொஸ்டின். அதாவது மூளை நரம்புகளில் 12 ஜோடிகள் இருந்திருந்தாலும் அதில் இருக்கிறதுலே மிகவும் ரொம்ப மெல்லிசான நரம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது கிரேனியல் நர்வு. எது இதில் மிகவும் தாட்டியான திக்கான கிரேனியல் நர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைஜெமினல் நர்வ், 5th கிரேனியல் நர்வ். இந்த 5th கிரேனியல் நர்வ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மற்ற நரம்புகள்லாம் வாடி வதங்கி இருந்தாலும் இது கொஞ்சம் தழுக்கு முழுக்குன்னு இருக்குது. இந்த 5வது கிரேனியல் நர்வ் 3 ஜோடி நரம்புகள் கொண்டது. 5-1, 5-2, 5-3. ஒன்று வந்து கண்ணுக்கு சென்ஸ் தரத்துக்காக போகுது. 2வது இந்த 5th கிரேனியல் நர்வே சென்சரி நர்வ். ஸோ ஒரு நர்வோட ஃபங்க்ஷனை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு நர்வு வந்து உணர்ச்சிகள் தரக்கூடியது தான் நரம்பு மண்டலங்கள், உணர்ச்சிகளை தரது. இந்த உணர்ச்சிகளானது 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மோட்டார் உணர்ச்சி. மோட்டார் உணர்ச்சினா செய்வினை, எடு, கீழே வை, தூக்கி போடு, எடுத்து ஒன்றா வை, அதாவது செய்வினை. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அது வந்து மோட்டார். கண்ணை மூடி இருக்கும்போது யாரோ என்னை வலது தோள்பட்டையில் தொட்ட மாதிரி இருக்குது, இடது தோள்பட்டையில் பல்லி விழுந்த மாதிரி இருக்குது, இடது கால் சுண்டு விரலில் ஒரு எலி ஓடின மாதிரி இருக்குது. அந்த சென்சேஷனை தரது. கட்டெரும்பு ராசாவே உன்னை கட்டெரும்பு கொஞ்சம் கடிக்குதான்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த கட்டெரும்பு எங்கே கடிக்குதுனாலும் கரெக்டாக கையை உள்ளே விட்டு அந்த கட்டெரும்பு எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு சென்ஸ் தெரிகிறதுனால. ஸோ நரம்பு மண்டலங்களுக்கு மோட்டார் ஃபங்க்ஷன், செய்வினை ஒரு ஃபங்க்ஷன், தொடு உணர்ச்சி ஒரு ஃபங்க்ஷன், 3வது ஃபங்க்ஷன் ஆட்டானமஸ். ஆட்டானமஸ்னால் இந்த வேர்க்கிறது, சிலுக்கிறது, சினுங்கிறது, சூடாகிறது, சில்லுன்னு அவர் சொல்லுவாங்கல்ல, சார் சிஸ்டர் ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாத இருக்காங்க சார், மூச்சு வாங்குது, கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு சார். ஸோ அப்போது ஆட்டானமஸ் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம்? சில்லாகிறது, சூடாகிறது, சினுங்கிறது, மிழுங்கிறது, அப்படியே வேர்த்து கொட்டுறது, படபடப்பு வருது. நாய் துரத்தும் பொழுது ஒன்று வருது, ஒரு பயம், முடியெல்லாம் நின்று சைக்கிள் கொஞ்சம் வேகமாக மிதிக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே ஆட்டானமஸ் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நரம்பு மண்டலங்களுக்கு 3 முக்கியமான வேலைகள் இருக்குது. ஒன்று வினை செய்வது, மோட்டார் ஃபங்க்ஷன் இங்கிலீஷில். 2வது தொடு உணர்ச்சி, சென்சரி ஃபங்க்ஷன், மோட்டார் சென்சரி. 3வது ஆட்டானமஸ் நர்வஸ் ஃபங்க்ஷன்.
ஸோ ஆப்டிக் நர்வ் நம்ம முதலேருந்து வரலாம். இப்போ பார்த்த 5 நரம்புகளில் திரும்பவும் நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஆல்ஃபேக்டரி நர்வ் மோட்டாரா, சென்சரியா, அட்டானமஸா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஏதாவது வினை செய்கிறதா, இல்லை அது ஏதாவது சென்ஸ் பண்ணி சொல்லுதா? அதாவது ஏதாவது ஒரு என்ன சென்ஸ்னால் என்னது? உணர்ச்சி. தொடு உணர்ச்சி மட்டும் இல்லை, மோப்பமும் ஒரு உணர்ச்சி தான். அதனால் ஆல்ஃபேக்டரி நர்வ் வந்து உணர்ச்சி கொண்ட நரம்பு, சென்சரி நர்வ். ஆப்டிக் நர்வ் பார்வை, பார்வையும் ஒரு சென்ஸு, அப்போ அது சென்சரி நர்வ். தேர்டு நர்வ் அக்குலோமோட்டார் நர்வ், கண்ணை மேலே கீழே இயக்குது, அப்போ அது மோட்டார் நர்வ். மோட்டார்னா வினை செய்வது, செய்கிற நர்வ். ஃபோர்த்து நர்வ், ஃபோர்த்து நர்வ் என்ன? மேலே சைடில் கீழே சைடில் பார்க்குறது, ட்ரோக்லியர் நர்வுன்னு பேர், ட்ரோக்லியர் நர்வ். ஸோ அதுவும் மோட்டார். சிக்ஸ்த்து நர்வ் ஓரக்கண்ணில் பார்க்குறது, அது ஒரு வேலை தான். யாராவது போகிறாங்க டக்குன்னு பார்க்கணும், எக்ஸாமில் ஆன்சர் தெரியல டக்குன்னு பார்க்கணும், அது ஒரு வேலை செய்யணும். ஸோ அப்போ அதுவும் ஒரு மோட்டார். ஸோ இந்த நரம்பு மண்டலங்கள் 3 விதமாக செயல்படுகிறது. ஒன்று மோட்டார் வினை, ரெண்டாவது உணர்ச்சி, அது தொடு உணர்ச்சியாக இருக்கலாம், பார்வை உணர்ச்சியாக இருக்கலாம், மோப்ப உணர்ச்சியாக இருக்கலாம், கேள் உணர்ச்சியாக இருக்கலாம், எந்த விதமான உணர்ச்சியாகவும் இருக்கலாம். மூன்றாவது ஆட்டோனாமஸ், யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நாய் துரத்துனா கப்புன்னு அவங்களுக்கு வேர்த்து கொட்டி முடி நின்று ஒரு உணர்ச்சி வரும், அது ஆட்டோனாமஸ் ஃபங்க்ஷன். இப்போ 5th cranial nerve 5-1, 5-2, 5-3 அப்படின்னு பிரிக்கிறோம். 5-1 வந்து ஆப்தால்மிக் நர்வ். அப்படின்னா என்ன? இந்த கண், அதாவது இந்த ஃபோர்ஹெட், இந்த கண், இந்த பகுதிக்கு தொடு உணர்ச்சியை தருதுமா தான். மேண்டிபுலர் நர்வ்னா இந்த பக்கம், அது ஏன்னா மேண்டிபிள் இங்கே தானே இருக்குது. V2 வந்து மேண்டிபிள், V2 வந்து மேக்ஸிலரி, இந்த ஏரியா மேக்ஸிலா, இந்த ஏரியாவுக்கு தொடு உணர்ச்சி தருவதாம். மேண்டிபுலர் வந்து கீழே உணர்ச்சி தருவதாம். ஸோ 5th cranial nerve அது வந்து ஒரு மிக்சட் நர்வ், அதுக்கு ஃபங்க்ஷனும் இருக்குது, அதுக்கு சென்சரியும் இருக்குது. இப்போ சொன்ன 5-1, 5-2, 5-3 எல்லாமே சென்சரி பார்ட், உணர்ச்சிகளை தருவது. 5-1, 5-2, 5-3. அடுத்து 6வது நம்ம பார்த்துட்டோம். 7வது cranial nerve மிகவும் அருமையான cranial nerve, ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு பேர். இந்த முகத்தில் நவரசங்களையும் அந்த இப்போ நம்ம வடிவேல் அண்ணனுக்கு பார்த்தாலும் சரி, இல்லை சிவாஜி கணேசன் அவருக்கு பார்த்தாலும் சரி, கமலஹாசன் அவருக்கு பார்த்தாலும் சரி, சூர்யா அவருக்கு பார்த்தாலும் சரி, முகத்தில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க. அழற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, இல்லையா? எவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. அந்த முகத்தில் அத்துணை சதைகளையும் இயக்குவது மோட்டார் ஃபங்க்ஷன், வினை. ஸோ அப்போது அந்த நர்வ் பேர் 7th cranial nerve, ஃபேஷியல் நர்வ். 8th cranial nerve பேர் வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ், காதுக்குள்ளே போகிற நரம்பு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெர்டிகோ கிளாஸில், நம்ம நிதானமாக இருக்கிறதுக்கு வெஸ்டிபுலர் நர்வும், நமக்கு கேள்திறன் கொடுக்கறது காக்லியர் நர்வும். ஸோ இதுவும் ஒரு சென்சரி நர்வ். ஸோ 8th cranial nerveக்கு மட்டும் 2 வேலை செய்யுது, 2 சென்ஸ் பண்ணுது. ஒன்று நம்ம நிதானமாக உட்கார்றதுக்கும் நம்மளோட நிலையான தன்மையை நிர்ணயிக்கிறதுக்கும் வேலை செய்யுது, கேள்திறனுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. 9வது cranial nerve கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். 10வது cranial nerve வேகஸ் நர்வ். வேகஸ் நர்வ் வந்து பெரும்பாலும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், ஜீரண மண்டலத்தை கையாளுற ஒரு நர்வ். 11th nerve அக்சஸரி நர்வ். 12th nerve ஹைப்போகிளாசல் நர்வ். அக்சஸரி நர்வ் 11th nerve வந்து கழுத்தை திருப்புறத்துக்கு கொள்றதுக்கு பயன்படுத்துகிற நரம்பு. 12வது நரம்பு நாக்கை மேலும் கீழுமா லெஃப்ட்டு ரைட்டுமே எல்லாம் பண்ணுறதுக்கு ஹைப்போகிளாசல் நர்வ். ஆனால் டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு 12வது நரம்பில். நாக்குக்கு அது நரம்பு மண்டலங்களை கொடுத்தாலும் அது உணர்ச்சிகளை தருவதில்லை, அது செயல்திறன், அதாவது மோட்டார் நர்வ் அதான் வேலை செய்யுது. அப்போ இந்த நாக்குக்கு டேஸ்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th cranial nerve கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ், கொஞ்சம் ஒரு பார்ஷலி ஃபேஷியல் நர்வ் 7th நர்வும் தருது அப்படின்னு சில நம்ம போக போக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த cranial nerve வரிசையாக சொல்லிகிட்டே வரலாமா? ஃபஸ்ட்டு cranial nerve சொல்லுங்கள். ஃபஸ்ட் cranial nerve வந்து ஆல்ஃபேக்டரி நர்வ். செகண்ட் cranial nerve ஆப்டிக் நர்வ். தேர்ட் cranial nerve அக்குலோமோட்டார் நர்வ். fourth cranial nerve trochlear nerve. fifth cranial nerve trigeminal nerve.
Sixth cranial nerve. Abducent nerve. Seventh cranial nerve. Facial nerve. Eighth cranial nerve. Vestibulocochlear nerve. 10th cranial nerve. Vagus nerve. 11th cranial nerve. Accessory nerve. 12th cranial nerve. Hypoglossal nerve. இப்போ நம்ம நேரடியாக இந்த படத்தில் இந்த கிரேனியல் நர்வ் எப்படி பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து எது வழியாக எது போகுதுன்னு மூளையில் உண்மையாக அந்த நரம்பு மண்டலங்கள் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது நமக்கு தெரிகிறது வந்து ஆல்ஃபாக்டரி பல்ப், ஃபஸ்ட்டு கிரேனியல் நர்வ். ஆப்டிக் நர்வ், செகண்ட் கிரேனியல் நர்வ். அக்குலோமோட்டார் நர்வ், தேர்டு கிரேனியல் நர்வ். ஃபோர்த்து கிரேனியல் நர்வ், ட்ராக்லியர் நர்வ், தின்னஸ்ட் நர்வ் ஆஃப் தி 12 நரம்புகளில் மிகவும் மெல்லிதானது. ஃபிஃப்த்து கிரேனியல் நர்வ் பார்த்தாலே தெரியுது, இஞ்சி துண்டு மாதிரி இருக்குது இல்லையா, இருக்கா இல்லையா. சிக்ஸ்த்து கிரேனியல் நர்வ், சிக்ஸ்த்து கிரேனியல் நர்வ் எங்கே? ஸோ சிக்ஸ்த்து கிரேனியல் நர்வ் இங்கே வந்துடுது. அப்புறம் செவன்த்து கிரேனியல் நர்வ், ஃபேஷியல் நர்வ். செவன்த்து கிரேனியல் நர்வ், ஃபேஷியல் நர்வ். வெஸ்டிபுலோகாக்லர் 8th. அப்புறம் 9th கிரேனியல் நர்வ், 10th கிரேனியல் நர்வ், வேகஸ். அக்சசரி நர்வ் 11th. அப்புறம் ஹைப்போக்ளாசல் நர்வ் 12th. இது வந்து ஃப்ரான்டல் லோப், பின்னாடி இருக்கிறது ஆக்சிபிட்டல் லோப், பெரட்டல் லோப், இது டெம்பரல் லோப், மேலே இருக்கிறது பெரட்டல் லோப். இது வந்து பிரெயினோட பான்ஸு, இது சுப்பீரியர் காலிகுலஸ், இது வந்து தலாமஸ், இது கீழே மெடுலா ஆப்லாங்கட்டா. ஸோ பிரெயினுக்கு வந்து செரிப்ரம், மிட் பிரெயின், செரிபெல்லம், மெடுலா ஆப்லாங்கட்டா. இது நமக்கு இந்த பார்ட்ஸ், பேசிக் பார்ட்ஸ் தெரியணும். சொல்லுங்கள். செரிப்ரம், மிட் பிரெயின், செரிபெல்லம், மெடுலா ஆப்லாங்கட்டா. ஓகே, இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு கிரேனியல் நர்வஸ் சிஸ்டம். ஏன்னா நர்வஸ் சிஸ்டத்தையே நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து மூளையும் மூளையோட நரம்புகளும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மண்டை ஓட்டுக்கு வெளியே வர எல்லா நரம்பு மண்டகளும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான். அந்த சிஸ்டர்னா மேகனா பார்த்தோம் இல்லையா, சிஸ்டர் மேகனா, மேகலாவா மேகனாவா? மேக்னா. ஃபொராமன் மேக்னம். ஃபொராமனுக்கு இன்னொரு வார்த்தை சிஸ்டர்னா. சிஸ்டர்னா என்ன? ஓட்டை. கோழி முட்டை ஓட்டை. ஸோ சிஸ்டர், இந்த சிஸ்டரோட ஸ்பெல்லிங் வேறு, CISTERNA, சிஸ்டர். எல்லாம் அதே தான், எஸ்ஸுக்கு பதிலாக சி, CISTER, சிஸ்டர். சிஸ்டர்னா மேகனா, சிஸ்டர்னா மேகனாவும் ஃபொராமன் மேக்னமும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஃபொராமன் மேக்னம்க்கு வெளியே வரக்கூடிய மூளையோட பகுதியை பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னும், ஃபொராமன் மேக்னம்க்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மூளையோட நரம்பு மண்டலங்களை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிரிக்கிறோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்புறம் நம்ம ஸ்பைன் பார்க்கும்போது படிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரெயினோட பார்ட்ஸு, மற்றோட ஆக்டிவிட்டீஸ், அதை பற்றிலாம் பார்ப்போம். சரி, இந்த படத்தை நீங்கள் அடிக்கடி உங்களோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் அட்டைப்படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த தலையை அடிக்கடி இந்த உயிரியல் புக்கு, பாட்னி, ஜுவாலஜியில் ரொம்பவும் ஃபேமஸான அட்டைப்படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அட்டைப்படத்தில் இவர் அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் நம்மளையும் போல் ஒருத்தர் தான். ஆனா பெண்ணான்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா மீசை இல்லை, தாடி இல்லை, கம்மல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ உரிக்கப்பட்டு வச்சு ஸ்கின் அவுட், நம்ம வந்து இந்த கோழி வாங்கும்போது ஸ்கின் அவுட் பண்ணிடுறாங்களே, அது மாதிரி ஸ்கின் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம வந்து இது என்ன வியூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து லேட்ரல் வியூ, சைடாக பார்க்குறது வந்து லேட்ரல் வியூ. சுறுசுறு பாருங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரப்போ ரைட்டோ சொல்லி பாருங்கள், சொன்னால் தான் தெரியும் கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ இது வந்து லேட்ரல் வியூ. ஸோ இது வந்து லேட்ரல் வியூ, இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா லெஃப்ட் லேட்ரல் வியூ அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா லெஃப்ட் லேட்ரல் வியூவில் தான் மூக்கு முன்னாடியும் காது பின்னாடியும் இருக்கும். ரைட் லேட்ரல் வியூவில் மூக்கு போஸ்டீரியராகவும் காது ஆன்டீரியராகவும் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒருத்தரை இடது பக்கமாக நம்ம பார்க்குறது. ஸோ இதில் முக்கியமான தசைகளை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சதைக்கு பேர் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். முன்னுக்கும் தலையில் முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் போகுது. அதனால் ஃப்ரான்டல் பெல்லி ஆஃப் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். இந்த தசைக்கு பேர் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். ஏன்னா ஆக்சிபிட்லேருந்து ஃப்ரான்டல் போன் வரைக்கும் போகுது. அதனால் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். 2 இடத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு கனெக்ட் பண்ணுதுன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில இடத்துல சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலை, சென்னை நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை. நாகப்பட்டினம் உடனே வரப்போகுது, 500 கிலோமீட்டர் தாண்டி தான் வரப்போகுது. ஆனால் ரெண்டும் இணைக்கிற முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறதுனால அது பேர் வைக்கிறாங்க ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். அப்போது இது ஃப்ரான்டலில் வரதுனால ஃப்ரான்டல் பெல்லினா தொப்பை. பின்னாடி வர்றது வந்து ஆக்சிபிட்டல் பெல்லி ஆஃப் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ். ஸோ இந்த சதை இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே சதையாக போகுது. அடுத்து கண்ணை சுற்றி ஒரு சதை வருது, ஆர்பிகுலாரிஸ் ஆக்யூலை. அப்புறம் நேசாலிஸ், மூக்கு கிட்ட ஒரு சதை வருது நேசாலிஸ். மூக்கோட பிரிட்ஜு கிட்ட ஒரு சதை வருது ப்ரொசீரஸ். சிரசம் நம்ம பண்ணுறோம்ல இப்படி பூனை ஆக்ஷன்லாம் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வர சதைக்கு பேர் ப்ரொசீரஸ். ஸோ இந்த வர சதைக்கு பேர் என்ன பேர்? நேசாலிஸ். அப்புறம் இந்த சதைக்கு போவோம் ஆரிக்குலர்னா காதுன்னு அர்த்தம். ஆரிக்குலர்னா ஆமாம். இது சுப்பீரியர் ஆரிக்குலர், போஸ்டீரியர் ஆரிக்குலர், ஆன்டீரியர் ஆரிக்குலர். முன்னாடி இருக்கிறதுனா ஆன்டீரியர், மேலே இருக்கிறதுனா சுப்பீரியர், பின்னாடி இருக்கிறதுனா போஸ்டீரியர். ஸோ ஆரிக்குலர் மசில் அப்படின்னு பேர். அடுத்து வர்றது வந்து ஜைகோமேட்டிகஸ் மைனர், ஜைகோமேட்டிகஸ் மேஜர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் ஜைகோமேட்டிக் போன். இது மேக்ஸிலா, ஆனால் இந்த இடத்துக்கு பேர் ஜைகோமேட்டிக் போன். ஸோ அங்கே வர சதைக்கு பேர் ஜைகோமேட்டிகஸ் மைனர், ஜைகோமேட்டிகஸ் மேஜர். அதுக்கப்புறம் லிப்ஸு, லிவேட்டர் லேபை சுப்பீரியாரிஸ் அலக்யூ நேசை அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிவேட்டர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தூக்குறது. லேபியம் மஜோரம், லேபியம் மைனோரம். லேபைனா இதழ் அப்படின்னு பேர். அதனால தான் பெண் உயிர் உறுப்பில் அந்த மேலே இருக்கிற அந்த லேபியம் மெஜோரம், லேபியம் மைனோரமில் தமிழில் இதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் இதழ்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இலையோட தோலையும் இதழ்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதழ்கள்னால் லீஃப், இலையை போன்ற வடிவம் கொண்டது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? லிவேட்டர்னா தூக்குறது, லேபைனா இதழ் அப்படின்னு அர்த்தம், சுப்பீரியரிஸ்னா மேலே, நேசைனா மூக்குக்கு பக்கத்தில். ஸோ மூக்குக்கு பக்கத்தில் மேலுதட தூக்குகிற தசை அப்படின்னு பேர். லிவேட்டார் லேபை சுப்பீரியரிஸ் நேசை அப்படின்னு பேர். லிவேட்டார் லேபை சுப்பீரியரிஸ் இது வெறும் மேலே இதில் மட்டும் தூக்க போது, மூக்கு கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆர்பிகுலாரிஸ் ஆக்யூலை. மேலே பார்த்தது ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, கீழே பார்த்தது ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ். வாய்னா ஓரிஸ். ஓரியோ பிஸ்கெட் வருதா இல்லையா, சாப்பிட்ற பிஸ்கெட்டு. ஸோ ஓரியோ பிஸ்கெட் ஊன் கழிஞ்சுதா, மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டீங்களான்னா ஊன் கழிஞ்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓரிஸ். ஸோ ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ், ஆர்பிகுலாரிஸ் ஆக்யூலை. அதே மாதிரி சில சமயம் நம்ம சிஸ்டர் பண்ணுவாங்க, தெரியல, ஆமாம் இல்லை. ஸோ இதெல்லாம் கீழே தள்ளுறதுக்கு. ஸோ கீழே தள்ளுறதுனா டிப்ரஸார் ஆங்குலை ஓரிஸ். பேர் என்ன? டிப்ரஸார் ஆங்குலை ஓரிஸ். ஸோ டிப்ரஸர்னா கீழே தள்ளுறது, டிப்ரெஷன், மனசு தாழ்ந்து போகிறது, டிப்ரெஷன். ஸோ ஆங்குலை ஓரஸ். இந்த இடத்துக்கு பேர் மென்டல், இந்த இடத்துக்கு பேர் மென்டல் சப்மேண்டிபுலர் கிளாண்ட், சப்மென்டல் கிளாண்ட்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு தசை வருதான் மென்டல், அந்த இடத்துக்கு பேர், அந்த தசையோட பேர் மென்டாலிஸ். அப்புறம் ரைசோரியஸ், இங்கே ஒரு சதை வருது, இது வந்து ரைசோரியஸ்.
அப்புறம் பக்சினேட்டார். பக்சினேட்டார் இந்த வாயை பிசைறதுக்கும் வாய் கொப்பளிக்கிறதுக்கெல்லாம். பக்சினேட்டார். பிளாட்டிஸ்மா இங்க சில பேர் ஏதாவது கேட்டா அப்படின்வாங்க, வாய் திறக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வாயில பேசுறது கிடையாது. கேள்வி கேட்டா வாயை திறந்து பதில் சொல்லணும். திறந்து திறந்து மூடுறது பேர் தான் வாய். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பயும் மூடி இருந்தால் அது என்னது? ஆசன வாய். ஸோ கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அசைவு இருந்தால் தான் அது வாய், அசைவு இல்லைன்னா அது என்னது? ஆசன வாய். ஸோ இந்த வாய்க்கிட்டே ஏகப்பட்ட மசில்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ், டிப்ரெசர் ஆங்குலை ஓரிஸ், மென்டாலிஸ், ரைசோரியஸ், பக்சினேட்டார், பிளட்டிஸ்மா. இந்த பிளட்டிஸ்மா மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம இப்படி பண்ணுறோம், பண்ணி பாருங்க. கழுத்துக்கிட்ட வரைக்கும் போகும், சில சமயம் மார்பக சதையும் தூக்கும். இதோட எதை இணைச்சி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுங்க மேலே, முக்கியமாக மாடுங்க மேலே, எரும மாடுங்களோ பசு மாடுங்களோ மேலே ஈ உட்காந்த ஒரு சிலுக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி தள்ளி விடும் டக்குன்னு, அந்த ஈயெல்லாம் போயிடும். அடுத்து திரும்ப ஈ வந்து உட்காரோம், அப்படி ஒரு சின்னுங்கும். அந்த மசில் பேர் தான் பிளட்டிஸ்மா. ஸோ நமக்கு சின்னுங்கிறதெல்லாம் போயிடுச்சு இல்லையா? சின்னுங்கிறதுலாம் போனதுனால ரேராக கொஞ்சம் அப்படி வச்சுருக்கோம். பிளட்டிஸ்மா கொஞ்சம் மைல்டு யூஸ்க்கு. ஸோ பிளட்டிஸ்மா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், தசை ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த பேர் பிளாட்டிஸ்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சுப்பீரியர் ஆரிக்குலர், இன்ஃபீரியர் ஆன்டீரியர் ஆரிக்குலர், போஸ்டீரியர் ஆரிக்குலர், ஃப்ரான்டல் பெல்லை ஆஃப் ஆக்சிபிடோ ஃப்ரான்டாலிஸ், ப்ரோசிரஸ், நேசாலிஸ். ஸோ படம் வரைகிறவங்க இந்த படத்தையும் அழகாக வரையலாம். மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேர். என்னது? இந்த மொத்த தசைகளுக்குமே தொடு உணர்ச்சியை தரது பிப்த் கிரேனியல் நர்வ். V1, V2, V3, 5-1, 5-2, 5-3. இதுக்கு திணை, அதாவது செய்வினை, அதை யார் தராங்க அப்படின்னா எந்த நர்வ்? ஃபேஷியல் நர்வ். 7th கிரேனியல் நர்வ், ஃபேஷியல் நர்வ். முக அமைப்புகளையும் முக அசைவுகளையும் கொடுக்கறது அதுதான். ஸோ அடுத்து வந்து இது வந்து அந்த கண்ணில் இருக்கிற சதைகளை இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுறாங்க. இந்த நேசாலிஸோட நம்ம ரொம்ப மூச்சு வாங்கினா நம்ம இப்படி பண்ணுறோம்ல மூக்கு. ஸோ அப்போ அந்த தசைகள் அப்போது அது வேலை செய்யுது. இந்த தசைகள்லாம் அந்த மசில் பேர் வந்து நேசாலிஸ். இந்த மூக்கு கிட்ட இருக்கிறது, அதை பொட்டு வைக்கிற இடத்துல வர, அந்த பொட்டு வச்ச வட்டன் இல்லை பாட்டு வருது இல்லையா, அந்த இடத்துல வர தசைக்கு பேர் ப்ரோசிரஸ். என்னது? ப்ரோசிரஸ். ஸோ இப்போ இந்த படத்தோட நிறைவு செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ், இது மென்டாலிஸ், டிப்ரெசர் ஆங்குலை ஓரிஸ், டிப்ரெசர் லேபை இன்ஃபீரியரிஸ். இதுக்கு ஒரு சதை, இதுக்கு ஒரு சதை. ஸோ லிவேட்டர் லேபை சுப்பீரியரிஸ், லிவேட்டர் லேபை சுப்பீரியரிஸ் அலக்னேசை. அதாவது மூக்கு கிட்ட சில பேர் சிரிக்கிறது ஒரு ஆங்கிளில் இருக்கும் இல்லையா? சில பேர் மூக்கோட சிரிப்பாங்க, சில பேர் இந்த கன்னத்தில் குழி விழுந்து சிரிப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு சிரிப்புலையும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான். ஜைகோமேட்டிகஸ் மைனர், ஜைகோமேட்டிகஸ் மேஜர், ரைசோரியஸ் இந்த வரத்துக்கு என்னது நம்ம. ஸோ ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ், ரைசோரியஸ் மீச மாதிரி வர்றது ரைசோரியஸ், பிளட்டிஸ்மா சைடில் போகுது மென்டாலிஸ். அப்புறம் இந்த பக்சினேட்டர் தான் வாயை மெல்றது. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இளம் குழந்தைகளுக்கு 1 வயசு 2 வயசுக்குள்ளே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை ஒல்லியாக இருந்தாலும் வாய் மட்டும் புப்புன்னு இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் உறிஞ்சு தாய்ப்பால் உரியிறது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை அந்த குழந்தையால் மட்டும்தான் அதை உரிய முடியும். ஏன் அது கூட உரியுதுன்னா அதோடைய பசிக்கு, அதை தாண்டி அது வாழ்கிறதுக்கு அதுக்கே ஆசை இருக்குது. குடித்தாதான் வாழ முடியும்னு அதுக்கே தெரியும். குடிக்கலைன்னா பசி பிணி நோய்.
அதனால் போய்டும்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய் மட்டும் ரொம்ப புஃப்னு இருக்கும், இந்த கண்ணம் கிண்ணம்லாம் வீங்கி இருக்கும். ஸோ இது வந்து மசில்ஸ் ஆஃப் இது வந்து அப்புறம் மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் தனியாக ஒரு சாப்டர் இருக்குது, அது நம்ம அப்புறம் டீல் பண்ணலாம். ஸோ இறுதியாக இந்த வாயோட சதைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இந்த பக்சினேட்டார் மசில், இந்த பக்சினேட்டார் தான் நம்ம மெல்றதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். எஸ், நாளைக்கு ஸோ இது வந்து நம்ம ஹெட் அண்ட் நெக்கை தொடர்ந்து 6வது சாப்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பாதி அல்லது கால்வாசி புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வர பகுதிகளை நம்ம பார்க்கக்கூடாது பரோட்டிட் கிளாண்ட். அப்படி தான் சார் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் பரோட்டிட் கிளாண்டே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த முகத்தை எப்படி நர்வ் ஃபங்க்ஷன் இருக்குது, தொடு உணர்ச்சி எப்படி வருது, அதே நான் பாதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கேல்ப், இந்த முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்களே நிறைய பேர், அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முடி கொட்டது ட்ரீட்மெண்ட் இல்லை, முடி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, முடி எங்கேருந்து வருது, ஏன் சில பேருக்கு சொட்டை விழுது, ஏன் சில பேருக்கு முன்னாடி மட்டும் இந்த சொட்டைகள்லேயே பல விதமான சொட்டைகள் இருக்குது. சில பேருக்கு முடி மட்டும் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு கரெக்டாக பின்னாடி மட்டும் ப்ரஷ் மாட்டின மாதிரி இருக்கும், சில பேருக்கு இது வரைக்கும் போயிருக்கும், இங்கேருந்து முடி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதில் எதுவும் உங்களுக்கு ஆச்சரியம் வரலையா? ஏன் ஒரு சொட்டையும் ஒரு மாதிரி இருக்குன்னு? அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபோர்த்கமிங் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ், அதுக்கப்புறம் ஐபால் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக. ஸோ பை எண்ட் ஆஃப் தி செஷன், நெக்ஸ்ட் செஷனில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கலாம். குட் நைட். தேங்க்யூ.